தரிசனம் பகுதி 123 வேடுபரி உற்சவம். கள்வனும் கள்ளனும். திருமங்கையாழ்வார் பகவானிடத்திலே மந்திரம் பெற்ற சரித்திரமே மிக வியப்பிற்குரிய சரித்திரம். வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல் என்று காட்டும்படியான அற்புதமான பாசுரம் அமைந்திருக்கிறது. ஒரு ஆச்சாரியனிடத்திலே சென்று மந்திரோபதேசம் பண்ண வேண்டும் என்றால் அவருக்கு சம்பாவனைகள் பண்ணி தன்னுடைய வணக்கத்தை காட்டி பவ்யத்தையை காட்டி மிகவும் அனுவர்த்தித்து மந்திரத்தை பெற வேண்டும். இப்படித்தான் அனைவரும் தாங்கள் மந்திரோபதேசம் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் வாளை காட்டி மந்திரத்தை பெற்றவர் யாரென்றால் அவர் திருமங்கையாழ்வார் ஒருவராகத்தான் இருக்கிறார். இது மிகவும் அழகான சரித்திரம். திருமங்கையாழ்வார் கள்வனுக்கும் கள்ளராக திகழ்ந்திருக்கக்கூடியவர். எப்படி என்றால் நாம் அனுபவித்திருக்கிறோம் வயலாளி மணவாள பெருமாளுடைய திருக்கல்யாண வைபவம். இந்த எம்பெருமான் தான் திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே திருமங்கையாழ்வார் அவருக்கென்று அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான குதிரை ஆடல் மாவலவன் கலிகன்றி என்று திருமங்கையாழ்வார் காட்டப்பட்டிருக்கிறார். அந்த குதிரைக்கே ஆடல்மா என்னும்படியான பெயர் அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட குதிரையும் தானுமாக நிற்கிறார். இவருக்கு 4 சீடர்கள். இவருக்கு எதில் ஆர்வம் என்றால் பாகவதர்களை உபசரிக்க வேண்டும், அதில் ஆர்வம். அதே போல பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட தொண்டென்றால் அவனுடைய இருப்பிடமாய் அமைந்திருக்கக்கூடிய கோயில்களை விசேஷமாக கட்ட வேண்டும், பகவத் கைங்கரியம் பண்ண வேண்டும். தொண்டு செய்ய வேண்டும் என்றால், கட்டடங்கள் கட்ட வேண்டும் என்றால், கோயில் நிர்மாணிக்க வேண்டும் என்றால் அதற்கு இவ்வளவு அவ்வளவு என்று இல்லாமல் எல்லையற்ற பணம் தேவைப்படும், காசு தேவைப்படும். அந்த காசினை இவர் தாம் எப்படி சம்பாதிக்க முடியும்? அதற்கு இவர் கை கொண்ட வழிதான் ஆங்காங்கு களவு செய்தல். செல்லுவோர் வருவோரை எல்லாம் ஒரு மறைவிடத்திலே இருந்து கொண்டு தான் வழிப்பறி செய்து அதனாலே கிடைக்கக்கூடிய பணங்காசுகளை எல்லாம் இறை தொண்டிலே இவர் செலவிட்டார் என்பது இவருடைய சரித்திரம். தரிசனம் இடைவேளைக்கு பிறகு